நம்ம விருச்சம் ஹவுசிங் நியூ சென்னையில் 3 பிரிவாக மனைகள் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு பிரிவு தான் இதோ ராகம் என்க்ளேவ். நாம கோயம்பேடு ஜங்ஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். மதுரவாயில் பைபாஸு, வானகரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் தான் உடனே பூனமலை அவுட்டர் ரிங் ரோடு மோட்டல் ஹைவேயின் வந்தோம். அங்கே தான் திருமிழிசை ஜங்ஷன். அடுத்தது இந்த ரைட் சைடில் குயின்ஸ்லேண்ட் என்டர்டெயின்மெண்ட் தீம் பார்க் பார்த்தோம். அடுத்து சவிதா மெடிக்கல் காலேஜ். அதுக்கு அடுத்த ஜங்ஷன் தான் தண்டலம். அந்த நியூ சென்னை என்ட்ரன்ஸ்னு பேசணும் இல்லையா, எம்பி டிஸ்டிலரிஸ். அதுக்கு அடுத்த ஜங்ஷன் தான் நிறைய எம்டிசி பஸ்ஸஸ் போச்சு இல்லையா, டெல்ஃபி டிவிஎஸ் ஜங்ஷன். அதுக்கு அடுத்தது இதோ விஸ்வக்சேனா குளோபல் ஸ்கூல். பின்னாடி சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் 35 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்தாச்சு. நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும்னு சொல்கிற மாதிரி நல்ல மனைகள் எங்கே இருக்கோ அங்கே நம்ம முதலீட்டை போட்டோம்னா நாம் வளர நம்ம சொத்தோட மதிப்பும் வளருங்க. அதுக்கு சரியான மனை இப்போ நம்ம விருச்சம் ஹவுசிங் தான். நம்ம விருச்சம் ஹவுசிங்கோட ராகம் என்க்ளேவ் அதோட சிறப்பம்சங்களை பார்ப்போமா? ராகம் என்க்ளேவ் மனைகள் அமைஞ்சிருக்கிற இடம் போலிவாக்கம். எல்லா மனைகளுமே நீட்டாக பிளான் பண்ணி சரியான அளவில் தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் சைட்டுக்கு பக்கத்துலேயே இது இருக்குங்க, அது இருக்குங்க, காலேஜா அதோ பக்கத்துலேயே இருக்க, ஸ்கூலா இதோ இவ்வளோ தூரம் தாங்க அப்படிம்பாங்க. ஆனால் நேராக போய் பார்த்தா தானே தெரியும் எது எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. ஆனால் நியூ சென்னையில் நம்ம விருச்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற ராகம் என்க்ளேவ் சைட் ஏரியாலேயே நாம் எதிர்பார்க்குற அத்தனையும் இருக்குங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்இ ஸ்கூலு, பார்க் வசதி, எலக்ட்ரிசிட்டி, எம்டிசி பஸ் ஸ்டாப்பு, முக்கியமாக இன்னைக்கே வீடு கட்ட ஏற்ற மனைகள். இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? கேட்டட் கம்யூனிட்டினா இதுதானுங்களே. நீங்கள் இன்னைக்கு நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட ராகம் என்க்ளேவில் வீட்டு மனை வாங்கினீங்கன்னா அடுத்த 4-5 வருஷத்துலேயே நீங்கள் கோட்டீஸ்வரருங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. இவ்வளோ வசதி படைச்ச நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட ராகம் என்க்ளேவில் 25,000 ரூபாய் முன்பணம் கட்டி மனையை புக் பண்ணிட்டோம்னா அந்த தேதியிலிருந்து 15 நாளைக்குள்ள மொத்த தொகையையும் செலுத்திட்டோம்னா பத்திரப்பதிவு, பட்டா, ஈசி எல்லாம் ஃப்ரீங்க. நீங்கள் மனையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டாங்க, நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் தாராளமாக மனையை பார்க்கலாம். பிடிச்சிருந்தா அங்கேயே புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனையை எப்போ பார்க்கணும்னு உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். 9941677277. இன்னொரு நம்பரு 9841624277. மறுபடியும் சொல்கிறேன், 9941677277. இன்னொரு நம்பரு 9841624277. உங்கள் காலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணுங்க, மனையை புக் பண்ணுங்க. நீங்கள் நாளைக்கே கோட்டீஸ்வரர் ஆகணுங்க. நியூ சென்னையில் எத்தனை வீடு பாருங்கள், ஆயிரக்கணக்கான வீடுங்க புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள். இது எல்லாமே இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கட்டின வீடுங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வில்லாஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல்ஸு, காலேஜு ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பக்கத்தில் தான் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர் செல்லக்கூடிய மஃபசல் பஸ் மட்டும் நிற்கக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எம்டிசி பஸ் டெப்போவாகவே மாறிடுச்சு. இங்கேருந்து சென்னை சிட்டிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஊருக்கும் எல்லா ஏரியாவுக்கும் எம்டிசி பஸ் வசதி வந்தாச்சுங்க. நாம் நியூ சென்னைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன அத்தாட்சி வேணும்? இப்போ சொல்லுங்கள், நியூ சென்னையில் நமக்குன்னு ஒரு சொத்து ஏன் வாங்கக்கூடாது? நல்லா கேட்டுக்கங்க. நான் நியூ சென்னையில் உங்களை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டு வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. நியூ சென்னையில் ஒரு மனை வாங்குங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஓல்டு சென்னையில் இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் பர்சனால் மனை வாங்க முடியாது, ரூல்ட் அவுட். என்ன நினச்சா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம். ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சனை நினச்சி பாருங்கள். அவங்க கேட்குற இனிஷியல் பேமெண்ட்டை இவர் கையில் இருக்கிற காசை வச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் பாக்கி இஎம்ஐயாக கொடுப்பாரு. 20 வருஷம் 25 வருஷம் ஆகும் இவர் இஎம்ஐ கட்டி முடிக்க. கடன் அடைச்சதுக்கப்புறம் இவர் வேணால் சொல்லிக்கலாம், இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு சொந்தம்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் பார்க்குறவங்க இது ஒரு ஓல்டு பில்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே இனிஷியல் பேமெண்ட்டாக அங்கே கட்டுறத இன்றைக்கே விருச்சம் ஹவுசிங்கில் நியூ சென்னையில் இங்கே வந்து ஒரு மனையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா ஃபர்தராக பணமே கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. மன அவருக்கு சொந்தமாயிடுதே. இது லோயர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஹையர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு மனையை வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு லாபம் தானே. இப்போ ஒரு மனை வாங்குறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நினச்சி பாருங்கள், ஒரு 5 இயர்ஸ் கழித்து
இன்னைக்கு சில லட்சத்தில் வாங்குறாருன்னா 5 இயர்ஸ் கழிச்சு எத்தனை கோடி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு எத்தனை கோடி ஆகும்? 25 வருஷம் கழிச்சு எத்தனை கோடியில் இருக்கும்? அது கடனாளியாக இருக்கணுமா, ஒரு லாபகாரனாக இருக்கணுமா? யோசனை பண்ணி பாருங்க. சொத்தோட வேல்யூ வளர வளர நம்மளோட மதிப்பு உயருது இல்லை? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. விருட்சம் ஹவுசிங், நியூ சென்னை. மறக்காமல் வந்து மனையை வாங்கிடுங்க. நிறைய விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிட்டோம். நீங்களும் உங்கள் கண்ணால் எல்லாத்தையும் பார்த்தீங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு மனை வாங்குகிற வாய்ப்பை வந்து ஏதோ காரணங்களுக்காக நீங்கள் தவற விட்டுருக்கலாம், வாங்காமல் விட்டுருக்கலாம். நீங்கள் காரணம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம் வேண்டான்னு, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது சொல்லியிருக்கலாம் வேண்டாம் இப்போ வாங்காதீங்கன்னு. ஆனால் இப்போ நியூ சென்னையில் நம்ம விருட்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற இந்த மனைகளை வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே தாராளமாக வாங்குங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம விருட்சம் ஹவுசிங்கில் விதையாக உங்கள் முதலீடை போடுங்க, உங்கள் எதிர்காலத்தை விருட்சமாக்கிக்குங்க. நன்றிங்க, வணக்கம்.